வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யாரா நீ எங்கந்திரா வந்த அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம ஒரு பக்கம் அடிச்சு மட்டம் தள்ளி அவனை தூக்கி போட்டுடலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா நம்ம கௌதம யாராலையும் அசால்ட்டா தூக்கி போட்டுற முடியாதுங்க. ஒவ்வொரு படிக்கட்டும் பார்த்து செதுக்கி வாழ்க்கையில எப்படியெல்லாம் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தத்தை உருவாக்கி முன்னேறி வந்தவர். சாதாரணமா யாரையும் அடிச்சு புடிச்சு முன்னேறி வரல. அந்த எஸ்எஸ்கே மாதிரி அந்த எஸ்எஸ்கே படுபாவி பையனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த மண்ணு டெஸ்ட் எடுத்தாங்கல்ல, அதில் கரெக்டா இதுக்கு முன்னாடி நம்ம நிலத்தை ஃப்ரீயா நம்ம கௌதம் கொடுத்தா தான் நல்லவர் வராரு. இதோ பாரு கௌதம், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்திருக்கேன், இது நல்லா எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் இது எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு, இனிமே இதுக்கு வேல்யூ இல்லை, இப்போதைக்கு என்ன எடுக்கிறாங்களோ அதுக்கு தான் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ என்னதான் பண்றது கௌதம், இதுக்கு வேற வழியே இல்லையா, ஏன் நம்மளை மட்டும் இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம், இது எல்லாமே அந்த எஸ்எஸ்கேவோட பிளான் தான். எஸ்எஸ்கே தான் சதி திட்டம் போட்டு திட்டம் தீட்டு நம்ம இதவே வச்சு நம்ம எட்டு போயிட்டு கோர்ட்ல கொடுத்தா என்ன, அவங்க ரீடெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அப்போ அவங்களே ரீடெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ஓகே ஆயிடும்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இதை வேற வழியில் தான் ஏதோ ஒண்ணு பண்ணும், நீ சொல்றது ஓகே தான் இல்லைக்கா, ஆனா நம்ம சட்டம் அங்கிருந்தே இங்க செக் பண்ணோம், அந்த மாதிரி தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். இல்லைன்னா அந்த எஸ்எஸ்கே திரும்பவும் ஆட்களை காசுக்கு விலைக்கு வாங்கிடுவான். அதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. எது பண்ணாலும் நம்ம யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன். இதை கேட்கவும் ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு, ஒரு பக்கம் யோசிக்க வேண்டிய விஷயங்க. ஏன்னா எந்த சமயத்துல என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால யோசிச்சு தான் செயல்படணும். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல்ல, அவரும் சரி ஓகே இந்த பிரச்சனை இதோட முடியட்டுன்னு சொல்லிட்டு விட்டு, மறுபக்கம் கார்த்தி இருக்காருல்ல, அவரு எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுறாரு. என்னம்மா நீங்க தான் இதுக்கு எல்லாமே காரணம், அப்படி நீங்களும் மண்ணியும் என்னமே தெரியாத மாதிரி நடிச்சிங்களே, ஏமா அஞ்சலியை சந்தேகப்பட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது இல்லம்மா நீங்க பேசாதீங்க, உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்போ நீங்க இளநீர்ல மயக்க மருந்து தான் கலந்து தந்தீங்க, இதே வேற எதனா பண்ணியிருந்தா என் அஞ்சலிக்கு எதனா இருந்தா என்ன தாங்க முடிஞ்சுக்குமா, என் உயிர் எங்க போயிருக்கும், இதெல்லாம் நீங்க எதனா யோசிச்சிங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சலி வயிற்றுல இருக்கிறது குழந்தைய இல்லையான்னு சொல்லிட்டு பாக்குறீங்க. ஆனா நான் அஞ்சலி என் உயிரோ பாக்குறேன், அந்த குழந்தைய என் உயிருக்கு மேலேயும் பாக்குறேன். ஏமா இவ்வளோ இதை கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க, அசால்ட்டா இருக்கிறீங்க, ஏன் நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, சொல்லுங்க நாங்க போயிடும் அப்படி அப்படியெல்லாம் பேசாதடா, நடந்தது வேற நீ புரிஞ்சுக்கிறது வேற. இல்லம்மா நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அண்ணன் அண்ணி எல்லாமே வேணும்னு சொத்தை கொடுத்து அவங்களை கூட்டு வரணும்னு சொல்லிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா. ஆனா இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. சிறப்பா தந்துட்டீங்க, இதுக்கு மேல இந்த வீடு தேவையில்ல, எனக்கு ஒண்ணும் தேவையில்ல, கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அஞ்சலிக்கு ஒரு பக்கம் அப்பதான் பயமா இருக்கு. ஐயோ இவன் இந்த வீட்டை விட்டு போனா நம்ம நிலைமை என்ன ஆகுறது, காத்தி வீட்டை விட்டெல்லாம் போக தேவையில்ல, அப்புறம் அவங்க மனசு என்ன ஆகும், புண்பட்டுரும், நீங்க கம்முன்னு இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாயிலே வட சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஆரம்பிச்சு விட்டுட்டா. இதுக்கு மேல என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க, இதுக்கு மேல பார்க்க போறவங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை.